நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூடில் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பார்க்க போகிறோம். நம்ம we have a lot of research types. பேசிக் ரிசர்ச் டைப்பை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பேசிக்காக 8 ரிசர்ச் டைப்ஸ் இருக்குது. அதில் பியூர், அப்ளைடு, ஹிஸ்டாரிக்கல், ஃபியூச்சரிஸ்டிக்ஸ், exploratory, explanatory, descriptive, prescriptive, analytical, synthetical, case study, survey, longitudinal, cross-sectional, experimental, desk. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் தான். இது வந்து பேசிக் டைப் ஆஃப் ரிசர்ச். இன்னும் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ரிசர்ச்லாம் இன்னும் இருக்குது. ஒவ்வொரு நமக்கு பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே எதுலேருந்து மேக்ஸிமம் வருது அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்லேருந்து தான் வரும். சம்டைம்ஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்பாங்க. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தெரியணும். அட் த சேம் டைம் ஒரு வேர்டுக்கு அனதர் மீனிங் இருக்கா, அதே நேம்க்கு வேறு நேம் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறதையும் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம இந்த டாபிக்ஸை கிளியர் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் என்ன அப்படின்னா பியூர் ரிசர்ச். பியூர் ரிசர்ச்சில் பாருங்கள், பியூர் ரிசர்ச்சை ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லலாம், இல்லைனா பேசிக் ரிசர்ச்னு சொல்லலாம். இந்த பியூர் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இட் டீல்ஸ் வித் த தியரி. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய பிரின்சிபல்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஜென்ரலைசேஷன். அதே மாதிரி டைரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பியூர் ரிசர்ச் தான். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராட் பேஸ்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸிஸ்டிங் நாலேஜை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ்லலாம் அல்ஜிப்ரா பார்த்துருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் தியரி அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க, அந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ பியூர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அதாவது இப்போ ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதுலேருந்து இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு கால்குலேஷன் நம்ம போடணும் அப்படின்னா அந்த பேசிக் ஃபார்முலா வச்சு அந்த வேர்ட்லேயே பாருங்கள், பேசிக், ஃபண்டமெண்டல், பியூர். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இயர்லியர் ஸ்டேஜ், அதுக்கு என்ன பேஸ், அது என்ன தேவைங்கிறது தான் இந்த பியூர் ரிசர்ச்சுங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் டிஸ்கவரிங் நியூ திங்ஸ் ஆர் எனி இன்வென்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ், அதாவது இதனுடைய நேச்சராகவே இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் எக்ஸ்பிளானேஷனோட தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E=mc² வச்சுக்கோங்க. இந்த mc² என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஈக்கு என்ன மீனிங் அப்படின்னு அவங்க பேசிக்காகவே சொல்லி வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து பியூர் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அப்ளைடு ரிசர்ச் ஆர் ஆக்ஷன் ரிசர்ச். ஆல்ரெடி பார்த்த பியூர் ரிசர்ச் வந்து இட் பேசிக் ஆன் த தியரி, அட் த சேம் டைம் டீல்ஸ் வித் த தியரி. ஆனால் அப்ளைடு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ். இப்போ ஆல்ரெடி என்ன ஒரு ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்ட். ஆல்ரெடி இப்போ சம் கொடுக்குறாங்க A=B, C=A+B அப்படின்னா அந்த கால்குலேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து இதனுடைய ரிசர்ச் வந்து ஒரு சோஷியலை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். பட் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்லேருந்து ஒரு சொல்யூஷனை நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபைண்ட் பண்ணி, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய பேசிக் எப்படி இருக்கும் அப்படின்னா கால்குலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரீவியஸாக பார்த்த ரிசர்ச் வந்து பியூர் ரிசர்ச், அது வந்து எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர், இது வந்து இன்டென்சிவ் இன் நேச்சர். டிஃப்ரென்ஸ் தெரியணும். எக்ஸ்டென்சிவ்னா வி ஹாவ் த எக்ஸ்பிளானேஷன். இங்கே என்ன அப்படின்னா தீவிரமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறது அப்ளைடு ரிசர்ச். ஆல்ரெடி இருக்கிறத அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து நம்ம இதனுடைய ரிசர்ச்சை நம்ம
நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். அந்த வேர்ட்லேயே இருக்குது, ஹிஸ்ட்ரி ரிசர்ச். ஆல்ரெடி இருக்கக்கூடியதை இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷன் என்னங்கிறத லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம தேடி எடுக்கிறது. இது வந்து நாட் ஒன்லி நம்மளுடைய ஃபேமிலிஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு பிளான்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ஸோட ஹிஸ்டாரிக்கல் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆணுச்சு, இந்த செடி எங்கேருந்து வந்தது, இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு செடி நம்ம வாங்குறோம்னா அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், இது மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம் ஒரு டேட்டாவை நம்ம ரிசர்ச் பண்ணுறது. பட் அதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய டெக்னிக்ஸ் வந்து எதோட சேமாக இருக்கும் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டெக்னிக், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டில் வரும். குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், இண்டக்டிவ் அனாலிசிஸ், இது டிடெக்டிவ், இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இங்கே குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்குங்கிறதுனால இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ இண்டக்டிவ் இன் நேச்சர். அட் த சேம் டைம் இட் டீல்ஸ் வித் ஃபினாமினஸ் குவாலிட்டி. அதாவது இப்போதைக்கு தற்பொழுது என்ன ரிசர்ச் என்ன இருக்குது, நம்மளுடைய சைஸ், நம்ம ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதனுடைய சைஸ் என்ன, அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் குவாலிட்டி. அதனுடைய தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதிலே பாருங்கள் கீவேர்டு குவாலிட்டேட்டிவ். ஸோ அப்போ குவாலிட்டி, வி ஆர் ஃபைண்டிங் த குவாலிட்டி. ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அதனுடைய தரம் என்ன. நம்மளுடைய காயின்ஸ் எல்லாம் இப்போ நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே பழங்காலத்து காயின்ஸ் அப்படின்னா அதனுடைய மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாக போகுது. ஆன்லைனில் இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய டேட்டாவோட தரம் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். எக்ஸ்டர்னலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இட்ஸ் அ வேலிடிட்டி ஆஃப் த சோர்ஸ் ஆர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜென்யூனஸ். அதே மாதிரி இன்டர்னல் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மீனிங் ஆஃப் த சோர்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாவோட வேலிடிட்டினா எவ்வளோ நாள் வாழ்நாள். அதே மாதிரி சோர்ஸுங்கிறப்ப எங்கேருந்து எடுத்தோம், அதுதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஓகே, இது வந்து ஹிஸ்டாரிக்கலில் 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், இன்டர்னல் கிரிட்டிசிசம். ஸோ மறக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைம் அண்ட் பிளேஸ். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சாக இருக்கட்டும் இல்லை குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுங்கிறது சேம் டைப் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்ட் ரிசர்ச். இது வந்து சேம் தான், சோஷியல் ரிசர்ச் தான். அட் த சேம் டைம் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், அதனால ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. பட் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெட்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா லாட்டின். இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி வந்து ஆல்ரெடி முடிஞ்சதை பற்றி நம்ம படிக்கலாம், இல்லைன்னா நடக்க போகிறது என்ன ஃபேக்ட், ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம டேட்டாலேருந்து என்ன ஃபேக்ட் இருக்குங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அதுதான் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் அந்த ரிசர்ச்சர் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையான விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதை பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். அதே மாதிரி இந்த ரிசர்ச்சுக்கு அனதர் நேம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். ஸோ இது எதை இது வந்து ஆக்சுவலி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும் அதனுடைய வேரியபிள். இந்த குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேட்டாவை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக எவ்வளோ பேர் ஸ்டடி அதை படிக்கிறாங்க, அது வந்து ஒரு வேரியபிளுக்கு எந்தளவுக்கு டிபெண்ட்டாக இருக்குது, எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறாங்க. ஸோ இதில் நம்ம குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி
கீயை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேரியபிளாக இருக்கட்டும் அது வந்து எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படின்னா ப்ரெசன்ஸில் ஆப்சன்ஸில் டிகிரி ஆஃப் அதாவது இப்போதைக்கு எப்படி இருக்குது இனிமேல் எப்படி இருக்க போகுதுங்கிறத இதில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னாவே உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும் அப்படின்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சுங்கிறது மைண்டில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக் ரிசர்ச். இந்த இடத்துல கீவேர்டை பாருங்கள், ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் அப்படின்னா ஃபார்வர்டு ஓரியன்ட், இனிமேல் நடக்க போகிறது. இது வந்து மேத்தமெட்டிக்கலோ ஃபோர்காஸ்டிங்கோ கிடையாது. ஸ்ட்ரைட்டாக என்ன நடக்குது, இதுக்கு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனுமே கிடையாது. நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான். அதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் ரிசர்ச். இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் ஃபார்முலேட் ப்ராப்ளம்ஸு. ஸோ இதனோட மெயின் கோலே என்ன அப்படின்னா ஃபார்முலேட் த ப்ராப்ளம்ஸு. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் லைக் அஸ் அ குவாலிட்டேட்டிவ். ஆல்ரெடி நம்ம குவாலிட்டேட்டிவ்னா என்னென்னு சொன்னோம், குவாலிட்டேட்டிவ்னா என்னென்னு சொன்னோம், இட் இஸ் அ இண்டக்டிவ் இன் நேச்சர். அட் த சேம் டைம் இதனோட சாம்பிள் சைஸு ஸ்மாலாக இருக்கும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஃபினாமினாஸ் குவாலிட்டியை மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்குங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும். அட் த சேம் டைம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த கான்செப்ட் வந்து கிளாரிஃபையாக எக்ஸ்ப்ளோர். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கிடைக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அப்போ அதை கிளாரிஃபையாக கிடச்சிருக்கு அப்படின்னா அதை ஃபார்ம் பண்ணுறோம் ஹைபாத்திசிஸ்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலேட் ப்ராப்ளம், கிளாரிஃபை, ஃபார்ம் ஹைபாத்திசிஸ். ஹைபாத்திசிஸ் அப்படின்னா என்னென்னா கருதுகோள். ஸோ நம்ம வந்து அதை ஜென்ரேட் பண்ணுறோம் சம்டைம்ஸு. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹைபாத்திசிஸ் ஜென்ரேட்டிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைபாத்திசிஸோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஒரு 2 வேரியபிள் இருக்குன்னா அந்த 2 வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பால் அந்த வேரியபிளை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், அதுதான் ஹைபாத்திசிஸ் ஜென்ரேட் ரிசர்ச். இது எங்கே வருது, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சில். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைபாத்திசிஸ் ஜென்ரேட்டிங் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அசம்ஷனோ இல்லை ஹைபாத்திசிஸோ வந்து இதில் வராது. ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிசர்ச்சர் வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும் சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அட் த சேம் டைம்ஸ் irrelevant ரிசர்ச்சையும் இதில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அதனால தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் மூலமாக தான் இதையும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய டைப்புன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லிட்ரேச்சர் சர்வே, சர்ச்சஸ், டெப்த் இன்டர்வியூஸ், ஃபோக்கஸ் குரூப்ஸ், கேஸ் அனலிசிஸ். இது எல்லாமே எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சோட டைப்ஸ் தான். ஸோ இந்த லிட்ரேச்சர் ரிசர்ச்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஹைபாத்திசிஸை டிஸ்கவர் பண்ணும். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த லிட்ரேச்சர் சர்ச்சஸ்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளானேட்டரி ரிசர்ச். ஆல்ரெடி பார்த்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இது வந்து எக்ஸ்பிளானேட்டரி ஆல்ரெடி இருக்கிறத ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலேட்டுங்கிற வேர்டு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம், கிளாரிஃபை அண்ட் தென் ஃபார்ம்ங்கிற கீவேர்ட் மைண்டில் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பிளானேட்டரி அப்படின்னா இது வந்து அன்ஸ்ட்ரக்சராக இருக்கும். ப்ரீவியஸாக எக்ஸ்ப்ளோருங்கிறப்ப ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எக்ஸ்பிளானேட்டரி ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அட் த சேம் டைம் ஹைலி ஆம்பிகுவஸாக இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு சொல்யூஷனை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கேஷுவல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இப்போ கேஷுவல் ரிசர்ச்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் வியூவில் இருக்குது அப்படின்னா அதை கிளியராக டிஃபைன் பண்ணுறது தான் கேஷுவல் ரிசர்ச். பட் எக்ஸ்பிளானேட்டரிங்கிறது இதனுடைய ஆப்போசிட், அதாவது அன்ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளானேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டேட்டாவோட சொல்யூஷன் என்ன, அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எக்ஸ்பிளானேட்டரி, எக்ஸ்பிளைன்கிற கீவேர்ட் நமக்கு ஞாபகம் இருக்கணும்.
அது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரிங்கிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ்பிளைன் அந்த வேர்டு வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். அப்போ ஒரு ப்ராப்ளமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக பார்த்தது ஹைபோதீசிஸ் ஜென்ரேட்டிங் டெஸ்டிங். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் கண்டக்டிங் சம் ப்ராப்ளம். எப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஒரு ரிசர்ச் வந்து பிஃபோராக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா demands priorities, generates operational definitions and provides a better research model. At the same time we have actually a type of research design. So research design பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன ரிசர்ச் டிசைனை எப்படியெல்லாம் பண்ண போகிறோம், இப்போ ஃப்யூச்சரில் எப்படி பண்ண போகிறோம், இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன யூஸுங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த எக்ஸ்பிளானேட்ரி ரிசர்ச் அந்த ஒவ்வொரு கீவேர்ட்லையுமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய சேலஞ்சஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 ways இருக்குது, பயாஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்லெஸ் சாம்பிள்ஸ். இதனுடைய டைப்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா literature research, in-depth study of every single problem, focus group research, case analysis research. இது எல்லாமே எதோட பேசிக் டைப் அப்படின்னா எக்ஸ்பிளானேட்டரி ரிசர்ச்சோடது. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். சி டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்டிவ். சி இதுவும் சேம் தான், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரிஃபர் பண்ணுறோம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, எப்படி, எங்கேருந்து அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஸோ இதனுடைய சர்வேயாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட் ஃபைண்டிங்காக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு இது இருந்தாலும் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வைரஸ் கேசஸ்லாம் வருது. சி எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. சி டிஸ்கிரிப்ஷன். ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்மளே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷன் இட்ஸ் சேம் லைக் அஸ் அ குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி. இந்த கீவேர்ட் இது ரெண்டும் ஞாபகம் இருக்கணும். next one is a prescriptive research. இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம், ரிசர்ச்சுக்கு ஒரு டேட்டாவை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், இது குட்டா இல்லை பேடா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறது தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அதே மாதிரி இட்ஸ் அ நார்மேட்டிவ். இந்த கீவேர்டை ஞாபகத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அனலைட்டிக்கல் ரிசர்ச். சி அனலைசிங். அனலைசிங் எங்கே அக்கர் ஆகுது, எப்படி அக்கர் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அனலிட்டிக்கல்ங்கிறப்பவே என்ன அப்படின்னா எங்கே, எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இட் அட்டம்ப்ஸ் டு மேக் கிரிட்டிக்கல் எவல்யூஷன் ஆஃப் த மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அனலைசிங் த ரீசன், எதனால் வந்துச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சு, யார் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பட் இங்கேங்கிறப்ப அதனால காரணம் எதனால் வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியுது. அது இப்போ அனலைஸ் பண்ணுறோம். அனலிட்டிக்கல் ரிசர்ச். See, analyze the facts or information which is already available. எங்கே அதுக்கு ஒரு லாஜிக் தெரியணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு லாஜிக் தெரியணும். அப்போ அனலிட்டிக்கல் ரிசர்ச். ஸோ அட் த சேம் டைம் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிந்தட்டிக்கல் ரிசர்ச். சி இட்ஸ் அ யூனிஃபையிங், அதாவது சிமிலர், சேமாக ஒரு டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய ஃபீல்டு சேமாக இருக்கா, அதனுடைய ஈவெண்ட்ஸு சேமாக இருக்கா அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா சிந்தட்டிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட் ஒன் கேஸ் ஸ்டடி ரிசர்ச். கேஸ் ஸ்டடின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி. அதாவது ஒரு என்டிட்டியாக இருக்கட்டும், ஒரு யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை பர்சனாக இருக்கட்டும், ஒரு குரூப்பாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், ஒரு பாக்டீரியாவே இருக்கட்டும், நம்ம அதை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை படிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டடி ரிசர்ச். ஸோ அதனுடைய எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்குறோம். அதாவது ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நம்ம படிக்கிறது தான் என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டடி ரிசர்ச். இதனுடைய ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த ஹோல் யூனிட் as the unit is defined. Study is intensive, deep and true. அதே மாதிரி all factors general on environmental factors and specific factors having a bearing on the case are extensively covered. Historical
perspective, evolution over time and space and present scenario are given full account. Case must be something distinct, either as the best or worst or via media. இதனுடைய சோர்ஸஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்சனல் ஆர் ஆர்கனைசேஷனல் டாக்குமெண்ட்ஸ், லைஃப் ஹிஸ்ட்ரி, ஆர்கனைசேஷனல் ஹிஸ்ட்ரி, ஸ்பீச்சஸ், நியூஸ் ஐட்டம்ஸு. கேஸ் ஸ்டடீஸ் எங்கெங்கேருந்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதனோட சோர்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சர்வே ரிசர்ச். சர்வேங்கிறது கேஸ் ஸ்டடிக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கேஸ் ஸ்டடிங்கிறது ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் என்ன இருக்குங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இது வந்து என்ன அப்படின்னா ப்ளூரல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சர்வே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மக்கள் தொகை கணக்கீடு, ஒரு பெண் எவ்வளோ, ஆண் எவ்வளோ, குழந்தைகள் பிறப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். சென்சஸ் எடுக்கிறோம்ல, அதாவது சாம்பிள் சர்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் சர்வே ரிசர்ச். அதே லாங்கிடியூனல் ரிசர்ச்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் த ஸ்டடியிங் பிஹேவியர் ஆஃப் த ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டோட பிஹேவியர் என்ன, ஒரு என்டிட்டியோட பிஹேவியர் என்ன, அதனுடைய டைம், டியூரிங் டைம் ஓவராலாக எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்ன அப்படின்னா லாங்கிடியூனல் ரிசர்ச். இது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. டைம் சீரீஸ் பேக்கப் இது கண்டிப்பாக, அதாவது ஒரு என்டிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய டைம் டியூரேஷன், அதனுடைய பேக்கப் என்னங்கிறத நம்ம பார்க்குறது தான் லாங்கிடியூனல் ரிசர்ச். இதே கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய பிஹேவியர் என்னங்கிறதுக்கு அதுக்குள்ள டைமை வந்து ஃபிக்ஸட் டைமாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். Fixed point of time and then the behavior try to see at. Okay, experimental research னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் நாவே தெரியும். இப்போ நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் பண்ணுறோம், இல்லை ஃபிசிக்ஸ் லேபில் பண்ணுறோம், இல்லை எதில் வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னா